அவங்க வீட்டில் வந்து கூப்பிட்டுருக்கான்னு இருக்காங்கன்னா உங்களால பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக வந்திருக்கேன். இதை பார்த்தா தெரியுதா உடம்பு சரியில்லை, அது மாதிரி உடம்பு சரியில்லை, உங்களோட அன்புக்காக நான் வந்திருக்கேன். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய சோகமோ எதுவுமே இருந்தாலும் நம்ம முகத்தில் காட்டக்கூடாது, ஓகேவா? எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எவ்வளோ அழுதாலும் எந்த பிரச்சனையும் தீர போகிறதில்ல. அப்போ நம்ம தைரியமாக நம்ம முகத்தை வந்து முதல்ல வந்து நல்லா தைரியமாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், ஓகேவா? நீங்கள் கை தட்டிங்கன்னா நல்லா பேசுவேன். இப்போ யாரும் எதுக்காண்டி டீச்சர்ஸ் டே கொண்டாடுதோம்? டீச்சர்ஸ் டே எதுக்காண்டி கொண்டாடுதோம்? டாக்டர் ராதாகிருஷ்ணன் பர்த்டே. சொல்லுங்க. ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் தான் டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம். அப்போ அவர் எந்த ஆண்டு பிறந்தாரு? 1888 சொல்லுங்க, 88 டிசம்பர் 5. அப்போ அவர் பிறந்த நாள் தான் நம்ம டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம். இப்போ அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. எனக்கு வந்து நேரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு, வேலையும் நிறைய இருக்கு, அதனால கம்மியாக பேசுகிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து துணை குடியரசுத் தலைவராக யார் இருந்திருக்காங்கன்னா நம்ம ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு. நிறைய சாதனைகள், நல்ல படிப்பு படிச்சிருக்காரு. அவர் செய்கிற சாதனைகள்லாம் நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். 12 அவார்டு வாங்கியிருக்காரு. 12 அவார்டு வாங்கியிருக்காரு. அதோட 12 டாக்டர் பட்டம் வாங்கின ஒரு சாதனையாளர் வேணால் நம்ம ராதாகிருஷ்ணன் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. அவர் பேச்சாற்றல் மிக்கவர். நம்ம வந்து ஸ்டாலினை பார்க்குறதுக்கு ராதாகிருஷ்ணன் போயிருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் நாட்டில் ஒரு ராஜா இருந்தார், அவர் வந்து அசோகர்னு பேர், நிறைய போரில் வெற்றி பெற்று நிறைய உயிர்கள் இறந்துட்டு அப்புறம் அவர் திரும்ப புத்த துறவியாக ஆனார். அதே மாதிரி வந்து எல்லார் மனசும் மாறும்னு அவர் எப்படி ஸ்டாலின்கிட்ட போய் நேரடியாக பேசியிருக்காரு. அவ்வளோ தூரம் ஆளுமையான பேச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ராதாகிருஷ்ணன் சொல்லலாம். அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு டைம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு நான் டைம் கம்மியாக சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து ஒரே இதில் வந்து டெல்லி பல்கலைக்கழகத்திலே வேலை பார்ப்பார். 3 இடத்துல மாறி வேலை பார்ப்பார். நல்ல உழைப்பாளியும் கூட. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது கேட்டிருக்காங்க, நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கலை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லியிருக்காரு, நான் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா கைத்தட்டலாம். அப்போ எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை. நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு போகணும், நம்ம நாட்டிலே படிக்கலாம், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக நான் போவேன் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வந்து நம்ம நாட்டில் வந்து நிறையவே தியாகங்கள் எல்லாம் பண்ணி தான் நம்ம இப்போ சுதந்திரமாக இருக்கோம். இப்போ எல்லாருமே யூடியூப் சேனல் தொடங்கலாம், எல்லாம் போடலாம் அப்படின்னு சுதந்திரம் எல்லாமே இருக்குது. அப்போ எண்ணற்ற தலைவர்கள் வந்து நிறைய போராட்டம் பண்ணி நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம நடிகர்களை கொண்டாடுறதை விட்டுட்டு நம்ம வந்து சுதந்திர